Dear students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல exercise 2.4ல sum number 4 க்கு என்டர் ஆகுறோம். So sum number 4 பாத்தீங்கன்னாக்கா if one root of கொடுத்துறான் ஒரு root இந்த ஈக்குவேஷனோட ஒரு root if one root of k into x minus 1 the whole square is equal to 5x minus 7 is double to the other root சொல்லிட்டான். ஒரு ரூட் இன்னொரு ரூட் மாதிரி நமக்கு அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு அது ரெண்டு ரூட் இருந்தாகணும். அதுல ஒரு ரூட் இன்னொரு ரூட் மாதிரி நமக்கு அது ரெண்டு மடங்கு சொல்லிட்டான். ஒரு ரூட் நமக்கு அது அந்த ரூட் மாதிரி ரெண்டு மடங்கு சொல்லிட்டான். அப்போ நமக்கு அது ரெண்டு ரூட் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டு ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரூட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரூட் மாதிரி ரெண்டாவது ரூட் மாதிரி ரெண்டு மடங்கு சொல்லிட்டான். இப்போ இது ரெண்டாவது ரூட் வந்து ரெண்டுனாக்கா இது 4 இருந்தாகணும். ரெண்டாவது ரூட் வந்து நமக்கு 1னா இது 2 இருந்தாகணும். செகண்ட் ரூட் வந்து 3னாக்கா அது ரெண்டு மடங்கு நமக்கு கிடையாது 6 இருந்தாகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வந்து செகண்ட் ரூட் மாதிரி நமக்கு கிடையாது ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டான் நமக்கு. இது மத்தபடி ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்கான். இது மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் நமக்கு இது எக்ஸாம்பிளா தெரிஞ்சு போயிடும் நமக்கு. அண்ணன் இன்னொரு விஷயம் சொல்றான் ஷோ தட் அப்படிங்கிற பட்சத்துல இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கேவோட வேல்யூ 2 ஆர் -25 ரெண்டுல ஏதாவது நமக்கு ரெண்டு ஆன்சர் வந்தாகும்னு சொல்றான் நமக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். கிவன் சொல்யூஷன்ல கிவன் k into x minus 1 the whole square into 5x minus 7 இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். a minus b the whole square ஃபார்ம் நமக்கு இருக்குதா? a ஸ்கொயர் இல்லைங்களா ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா 1 minus 2ab 2 into x into 1 is 2x இந்த டைம் அப்படியே உள்ள கொண்டாந்து பார்க்கலாம். minus 5x plus 7 ஆகுமா is equal to 0. இந்த k உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். kx ஸ்கொயர் இல்லைங்களா ப்ளஸ் 1 into k is kங்களா minus 2kx minus 5x plus 7 is equal to 0. இப்போ x ஸ்கொயர் டைம் தனியாக பிரிங்க. kx x ஸ்கொயர் அடுத்து x டைம் இது ரெண்டு x டைம் நமக்கு இதுதான் நம்ம இல்லை நீங்கள் மைனஸ் எக்ஸை காமன் வெளியே எடுத்துருங்க. எக்ஸை காமன் வெளியே எடுத்து நமக்கு என்ன இருக்கும் 2k plus 5 எக்ஸை காமன் வெளியே எடுத்துடலாம். இந்த டைம் வந்து x டைம் தனியாக எடுத்துட்டு நமக்கு. ஓகேங்களா? அடுத்து கான்ஸ்டன்ட் டைம் நமக்கு என்ன இருக்குது k plus 7 into k plus 7 is equal to 0. இதான் நமக்கு அது a இது b இது cங்களா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னது sum of the roots alpha plus beta நமக்கு அது minus b by aங்களா ரைட். இப்போ மைனஸ் பிங்கிறப்ப நமக்கு b யோட வேல்யூ நமக்கு இதான். மைனஸ் பிங்கிறப்ப நமக்கு அது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆயிடுது இல்லைங்களா? b யோட வேல்யூ நமக்கு அது 2k plus 5 the whole divided by a ஓட வேல்யூ நமக்கு எதுங்க kங்களா முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆல்பா இன்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அது நமக்கு அது c by aங்களா what is the value of c here k plus 7 divided by a ஓட வேல்யூ நமக்கு அது kங்களா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்போ இதை கொண்டு போய் அப்ளை பண்ணீங்களா கிடைக்குது நம்ம ரெக்வயர்ட் ஆன்சர் இல்லைங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னது இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டான் அவன். இப்போதான் நம்ம அவங்க கொடுத்த குரூப்ல வரணும். given one root is double to another அப்போ ஆல்பா வந்து பீட்டாவோட ரெண்டு மடங்குக்கு ஈக்குவல் சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு. இப்போ அவ கூட போய் அப்ளை பண்ண பார்க்கலாம். இது ஈக்குவேஷன் பாரு ஏனும் பின்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஏ அண்ட் விச் இஸ் ஈக்குவேஷன் பின்னு வச்சுக்கோங்க. கூட ஈக்குவேஷன் பாரு ஏல அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா இப்போ ஆல்பாவுக்கு பதிலாக அந்த 2 பீட்டா அப்ளை பண்ணலாமா? அப்போ 2 பீட்டா பிளஸ் பீட்டா which is equal to ஓகேங்களா that is 2k plus 5 divided by kங்களா. இது நமக்கு என்ன ஆயிடும் 2 பீட்டா பிளஸ் பீட்டா 3 பீட்டாங்களா 2k plus 5 by kங்களா. இது காசு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆயிடும் 2k beta which is equal to I mean 3k beta is equal to 2k plus 5 இல்லைங்களா? நம்ம இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னாக்கா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாமே. அது ஈஸியாக போய்டும் நமக்கு. ஓகேங்களா? ஆல்ஃபா ஒரு பக்கம் பீட்டா பக்கம் வச்சுக்கலாம். இது சிம்பிளாக போய்டும் நமக்கு. இந்த பீட்டா மட்டும் வச்சுக்கலாம். 300 டிவைட் பண்ண போயிடலாம். 2k plus 5 divided by 3k வச்சுக்கலாம். அடுத்தது இது மூணு முடிஞ்சதா? அடுத்து செகண்ட் நமக்கு அது ஆல்ஃபா இன்டு பீட்டா போகலாம். இப்போ பீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்.
ஓகேங்களா? அடுத்து ஈக்குவேஷன் 2க்கு போகலாம். நம்ம ஈக்குவேஷன் பிக்கு போகலாம். ஈக்குவேஷன் பி நமக்கு என்ன சொல்லிட்டோம்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா which is equal to k plus 7 by k வரணும். ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு அது 2 பீட்டா எடுத்துக்கிட்டோம். நம்ம ஆல்ஃபா தான் நம்ம 2 பீட்டா எடுத்துக்கிட்டோம் நமக்கு. ஓகேங்களா? அப்போ 2 பீட்டா இன்ட்டு பீட்டா which is equal to k plus 7 by கேங்களா? அப்போ நமக்கு அது 2 பீட்டா ஸ்கொயரா? இந்த k தான் மல்டிபிள் பண்ணலாம் நமக்கு. k நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? இந்த பக்கம் ப்ராடக்ட் கொண்டு வந்தாலும் நமக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா பாருங்க 2 பீட்டா ஸ்கொயர் 2k பீட்டா ஸ்கொயர் கொடுத்துக்கலாம் equal to k plus 7. ஓகேங்களா? இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதான், வேறு வழியில் பெருசாக தான் போட்டாகணும். அப்போ பாருங்க 2 இன்ட்டு அடுத்த வேல்யூ ஆஃப் பீட்டா. நம்ம பீட்டா என்ன நமக்கு 2k plus 5 2k plus 5 divided by 3k the whole square into k which is equal to k plus 7 ஆகும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 இன்ட்டு இது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நமக்கு 2k plus 5 the whole square divided by இது 9k ஸ்கொயர் ஆகுமா? கீழே இருக்கிற தனியாக ஸ்கொயர் பண்ணால் நமக்கு. ஓகேங்களா? இன்ட்டு இது காமன் k ப்ராடக்ட் இருக்கிற நமக்கு இன்ட்டு k which is equal to k plus 7. இந்த 2k கூட அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு 2k by 9k ஸ்கொயர். 9k ஸ்கொயர் கூட அந்த கூட போயிருங்க, ஒரு சைடில் ஸ்கொயர் போய்ட்டு நமக்கு பிரச்சனைலாம் போயிடும். இந்த 2k அப்படியே வைங்கப்பா. சரிங்களா? இதை ஃபஸ்ட் ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். a ஸ்கொயர் 2k ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4k ஸ்கொயர் ஆகுமா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ண 25 நமக்கு ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு 2k 4k ஆகுமா? இன்ட்டு 5 நமக்கு அது 20k ஆகுமா? நமக்கு கிளியராப்பா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 2s are 4k இல்லைங்களா? 4k இன்ட்டு 5 2a இன்ட்டு b தானே. இப்போது 4k இன்ட்டு 5 20k வா? இட் இஸ் ஈக்குவல் டு இந்த 9k தான் போச்சு நமக்கு என்ன ஆகிடும்? 9k ஸ்கொயர் இன்ட்டு k ப்ளஸ் 7ங்களா? ஓகே. ஆனால் நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நமக்கு இப்போ போகிறப்ப கியூபிக் ஈக்குவேஷன் ஆக போகுது. அதனால் என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலாம். ஒன்று பண்ணலாம். நம்ம இங்கே பாருங்க, நம்ம ஷார்ட்டாக முடிக்கலாம். 2 பீட்டா ஸ்கொயருங்களா இஸ் ஈக்குவல் டு அது இடம் பார்த்ததால இங்கே போகிறேன். 2 பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு k plus 7 by k. இந்த கேவை கீழே வைங்க. 2 இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ண பார்க்கலாம். இங்கே 2k plus 5 the whole divided by 3k which is equal to k plus 7 by kங்களா? இந்த கேவை கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு சரி ஸ்கொயர் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்கொயர் தான் நமக்கு 2 பீட்டா ஸ்கொயர் தானே. 2 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக பண்ணிக்கலாம். அதாவது 2k plus 5 the whole square நியூமரேட்டர் தனியாக ஸ்கொயர் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் பண்ண என்ன ஆகிடும்? 9k ஸ்கொயர் ஆகும். இஸ் ஈக்குவல் டு k plus 7 by k. இந்த k கேன்சல் பண்ணுற நமக்கு பிரச்சனைலாம் கூட தானே போகிறப்ப. ஓகேங்களா? ஸ்கொயரிங் k கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ப்ராடக்ட் பண்ணி பார்க்கலாம். a ஸ்கொயர் 4k ஸ்கொயர் ஆகுமா? ப்ளஸ் b ஸ்கொயர் 25 ப்ளஸ் 2ab 20k ஆகுமா? 2 2s are 4k இன்ட்டு 5 நமக்கு அது 20 ஆகும். இன்ட்டு k இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இந்த 9k வந்து ப்ராடக்ட் கொண்டு போகலாம். 9k இன்ட்டு k plus 7 அவ்வளோதான்ப்பா. இப்போ நமக்கு ப்ராடக்ட் ஈக்குவேஷன் தாராளமாக கிடச்சிச்சு. 8k ஸ்கொயர் ப்ளஸ் 25 சரி இது 50 ஆகுமா? 2 ப்ராடக்டில் இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸ் 50 ப்ளஸ் 40k which is equal to 9k ஸ்கொயர் ப்ளஸ் 9 7s are 63 63k ஆகுமா? நமக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டு பார்க்கலாம். அப்போது இதை நம்ம கொண்டு போயிடலாம். கொடுப்போம் நமக்கு என்ன ஆகும்? 9k ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் நமக்கு என்ன ஆகிடும்? 8k ஸ்கொயரா? சரி 1k k ஸ்கொயர் ஆகுமா? அடுத்து k டைம் கொடுக்கலாமா? 63ல் 40 போச்சு நமக்கு என்ன ஆகும்? மீதி 23
23k இதுதான் நம்ம கொண்டு போகிறோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் 50, இந்த ப்ளஸ் 50 அதை பிடிச்சா மைனஸ் 50 ஆகுமா? இட் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? இப்போ நீங்கள் 50 பிரிச்சாகணும். மைனஸ் 50 அது நமக்கு என்னது 23 வந்தாகுமா? அப்போ 25 மைனஸ் 2 போட்டுக்கலாமே. ரெண்டையும் நமக்கு அது ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு அது மைனஸ் 50 ஆச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு அது ப்ளஸ் 23 ஆச்சு. பில்டியம் வந்துச்சு நமக்கு. அப்போது நமக்கு அது k ப்ளஸ் 25 இன்ட்டு k மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா? அப்போது k ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 0 தனியாக பிரிச்சோம்னாக்கா k மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25, k இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. இதை நம்ம கேட்டுக்கணும். k ஓட வேல்யூ 2 ஆர் மைனஸ் 25 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன சின்ன தடுமாறுகள் வந்தாலும் நமக்கு என்னது ஒரு ஷார்ட் ஃபார்ம் கிடைக்குமா தான் நம்ம எழுத்து பார்த்தோம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக என்னது கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட் நமக்கு அது இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா நமக்கு அது ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கிடைச்சிது. அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மில் நமக்கு அது 2 ரூட்ஸை வச்சு ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க க்ளூ 1 ரூட் இஸ் டபுள் டு அதர் ரூட், அந்த ஃபார்மெட்டை வச்சு சால்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு அது சிம்பிளாக நமக்கு அது கேவோட வேலை கிடைச்சிட்டு போச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? சின்ன சிம்பிளிகேஷன் இதுதான், அதுதான் கொஞ்சம் நமக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா?